இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக காங்கிரஸ் இடையே இழுபறியில் இருந்த தொகுதி பங்கீடு பேரம் நேற்று முடிவுக்கு வந்தது. 28 சட்டசபை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க திமுக முன்வந்துள்ளது. அதற்கு டெல்லி மேலிடம் சம்மதம் தெரிவித்ததை தொடர்ந்து இறுதி ஒப்பந்தத்தில் காங்கிரஸ் கையெழுத்திட்டது. நேற்று மாலை 5 மணிக்கு இறுதிக்கட்ட பேச்சுக்கு வருவதாக காங்கிரஸ் தரப்பில் திமுகவிடம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கோவாவில் இருந்து மதியமே சென்னை வந்த பின்பும் இருதரப்புக்குமான பேச்சு தொடங்குவது தாமதமானது. மாலை 3 மணிக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை தொடர்பு கொண்ட திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினர் திமுக ஒதுக்க உள்ள ராஜ்யசபா சீட்டில் காங்கிரஸ் தரப்பில் யாரை நிறுத்தப் போகிறீர்கள் என கேட்டுள்ளனர். திமுகவை மிக கடுமையாக விமர்சித்த பிரவீன் சக்கரவர்த்தி என்றால் ஏற்க முடியாது. அதனால் எம்பி வேட்பாளர் யார் என்பதை முதல்வர் ஸ்டாலின் அறிய விரும்புகிறார் என தெரிவித்துள்ளனர். கட்சி மேலிடத்தில் கேட்டு சொல்கிறேன் என்று செல்வ பெருந்தகை பதில் கூறியிருக்கிறார். பின் இந்த தகவலை காங்கிரஸ் தலைவர் கார்கே, பொதுச் செயலர் வேணுகோபால், மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்டோரிடம் கூறியிருக்கிறார். காங்கிரஸ் வேட்பாளர் யார் என்பதை தங்களிடம் சொன்ன பிறகுதான் உடன்பாட்டில் கையெழுத்திட முடியும் என்பதில் திமுக உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் கிரீஷ் சோடங்கர், நிவேதிக் ஆல்வா, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் மாலை சென்னை விமான நிலைய விருந்தினர் அறையில் ஆலோசனை நடத்தினர். அப்போது அவர்களுக்குள் தொகுதி எண்ணிக்கை தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. டெல்லி மேலிடம் சம்மதம் தந்த பின் கையெழுத்திடுவேன் என ஒற்றை காலில் கிரீஷ் பிடிவாதம் பிடித்தார். அங்கிருந்து புறப்பட்டு சென்னை தீநகர் ஹோட்டலில் மீண்டும் அவர்கள் ஆலோசனை நடத்திவிட்டு இரவு 7 மணிக்கு சென்னை அறிவாலயத்திற்கு சென்றனர். அங்கு முதல்வர் ஸ்டாலினை காங்கிரஸ் குழுவினர் சந்தித்து பேசியதும் தொகுதி பேரம் முடிவுக்கு வந்தது. காங்கிரஸ் மேலிட சம்மதத்துடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் செல்வ பெருந்தகை கையெழுத்திட்டார். காங்கிரசுக்கு 28 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2026 சட்டமன்ற தேர்தலின் தொகுதி உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. 28 சட்டமன்ற தொகுதிகளும், ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராஜ்யசபா சீட் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்பி மீனாட்சி நடராஜன், டாக்டர் செல்வகுமார் ஆகியோரில் ஒருவருக்கு வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடும் பேரத்திற்கு பின் கடந்த சட்டசபை தேர்தலை விட கூடுதலாக 3 தொகுதிகளை காங்கிரஸ் பெற்றுள்ளது. இரு கட்சியினருக்கும் இடையே வார்த்தை போர் நடந்து வந்த நிலையில் மறப்போம் மன்னிப்போம் என கூறி கூட்டணியை தொடர்ந்துள்ளனர்.